ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டாக் சிசில். ஸோ இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்ப்போமா? ஸோ இன்னைக்கு ஒரு 4 ட்ரேட் எடுத்தோம் இண்டெக்ஸ் ஆப்ஷனில். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் கேப்சர் பண்ணோம். அண்டு செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன், தேர்ட் ட்ரேடும் பிரேக் ஈவன், ஃபோர்த் ட்ரேட் ஒரு 25 பாயிண்ட் கேப்சர் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2200 கிட்ட இன்னைக்கு ஏர்ன் பண்ணோம் வித் கேபிட்டல் ஆஃப் 12K ஒன்லி. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுறேன் வாங்க. நம்மளோட ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அந்த சேனலில், வாய்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் போட்டிருக்கோம். 25700 சிஇ 190ல் பை பண்ணணும். ட்ரையல் 5, டார்கெட் 30 அண்ட் எஸ்எல் 2 அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே. எஸ்எல் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட். என்னடா ஆப்ஷனில் 2 பாயிண்ட் வச்செல்லாம் எஸ்எல் கொடுத்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இது எங்களோட ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எடுத்திருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஆல்மோஸ்ட் அப்புறம் இந்த 190யை நாங்கள் சேஞ்ச் பையிங் ப்ரைஸ் 175க்காக மாற்றிட்டோம். மீதி ரிமைனிங் ட்ரையல் 5 பாயிண்ட், டார்கெட் 30 பாயிண்ட் அண்ட் எஸ்எல் 2 பாயிண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் அந்த 2 பாயிண்ட் எஸ்எல் ஹிட் பண்ணாமல் ஹை போச்சு. ஸோ எங்களுக்கு ட்ரையல் நாங்கள் 5ன்னு போட்டிருக்கிறதால எங்களுக்கு 185ல் ட்ரையல் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ட்ரேடோட அப்டேட்டு. செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் செகண்ட் அண்ட் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் அண்டு ஒரு நோட்டும் நாங்கள் சொல்லியிருந்தோம். இது எப்பவுமே காமனாக சொல்கிறது தான். ஃபியூ செகண்ட்ஸில் நம்மளது ட்ரையல் பாயிண்ட் இப்போ 5 வைக்கிறோமோ இல்லை ஒரு டைம் 3 வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படியே போகலைன்னா காஸ்ட்லேயே நாங்கள் எக்ஸிட் ஆகிடுவோம். ஸோ எதுக்கும் எஸ்எல் வரைக்கும் அந்த 2 பாயிண்ட் கூட நாங்கள் எஸ்எல் கொடுக்கணும்னு வெயிட் எல்லாம் பண்ண மாட்டோம். அண்டு செகண்ட் ட்ரேட் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் இது காஸ்ட்லேயே எக்ஸிட் ஆகிட்டோம். அண்டு இன்னொரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா 25900 பிஇ 90 to 95. எங்களுக்கு மார்க்கெட் புட் சைடு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சில ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம். ஸோ எங்கேருந்து எப்படி மார்க்கெட் போகும், எவ்வளோ பாயிண்ட் வரைக்கும் போகும், எது வரைக்கும் லோ வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது நாங்கள் அந்த டைமில் போஸ்ட் பண்ணும்போது இது 85 வரைக்கும் லோ வரும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. 12/7 அரௌண்டுக்கு இதை போஸ்ட் பண்ணியிருந்தோம். 90 to 95 வந்தால் வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் டைம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேகமாக போட்டுட்டு அப்புறம் டீட்டெயில்டாக போட்டிருந்தோம். ஸோ 90 to 95ல் என்ட்ரி ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் போய் பார்த்தீங்கன்னா 12:10 அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 90லேயே ரொம்ப நேரம் இருந்திருக்கும். 87 வரைக்கும் லோ, 85 வரைக்கும் லோ வரும். நாங்கள் இது பண்ணுறதால தான் 90 அந்த இதில் என்ட்ரி ஆகணும்னு சொல்லியிருந்தோம். எஸ்எல் பார்த்தீங்கன்னா பஃபருக்கு ஒரு 15 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம். அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 110, 130, 150 ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது 90லேருந்து 80 பாயிண்ட் எங்களுக்கு 170 வரைக்கும் ஹை போகும் அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குமா, ஒரு 45 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் தாண்டி 115 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ 25 பாயிண்ட் கிட்டே போயிடுச்சு. ஸோ 1:1க்கு மேலே வந்ததால் எக்ஸிட் ஆகிட்டோம். இது ஒரு 1700, அது ஒரு 650, ஆல்மோஸ்ட் 2300. இது கேபிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு லாட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுன்னு சொல்லிட்டு. அரௌண்டு 12K தான் மேக்ஸிமம்மு. ஸோ இதான் இன்னையோட ட்ரேட் அப்டேட்டு. அண்ட் நாங்கள் பொசிஷ்னலாக பிப்ரவரி 2 சொல்லியிருந்தோம். அக்குமுலேட் சில்வர் அண்ட் கோல்டு பீஸ் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 207 இருந்துச்சு. கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா 115. இது இந்த இடிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நாங்கள் எல்லாருக்கும் என்னென்னு சொல்லிட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்கும் சொல்லுவோம். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு 2 இயரில் 20 கிராம் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு பார்த்தீங்கன்னா 20Kவும் அண்டு சில்வர் 700 ப்ளஸ் பர் கிராம் போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கோட அப்டேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you soon tomorrow.